விஜயனுடைய கட்சியும் காங்கிரஸும் கூட்டணி பேச்சுவார்த்தையை ரகசியமாக ஹைதராபாத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏனைய தமிழ் தேசியவாதிகளும் புலம்பெயர் தமிழர்களும் உலக தமிழர்களும் எந்த நிலையை விடுப்பார்கள்? என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தமிழ் பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே. மணியரசன் அவர்களுடைய தலைமையில் அவசர பொதுக்குழு ஒன்றை கூடி எதிர்வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதாக ஒரு முடிவெடுத்து அறிவித்திருக்கிறார்கள். அதுவும் மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உலக தமிழர்கள் சார்பில் ஐயாவுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். ஏனென்று சொன்னால், ஐயா நெடுங்காலமாக நாம் தமிழர் கட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் அவர் நேரடியான ஆதரவை தெரிவித்ததில்லை. அவர்களுடைய கொள்கையை அரசியல், அதாவது தேர்தல் அரசியலை புறக்கணித்து போராட்ட அரசியலை முன்னெடுப்பதுதான். அதில் மாற்று கருத்தோடு இன்றைய காலகட்டத்தை உணர்ந்து அவருடைய அந்த செயல்பாடு, இந்த அறிவிப்பு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான செய்தி. நன்றி செய்தியோடு அடுத்ததாக ஒரு தகவல் ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. இன்று இரவுக்குள் இல்லாட்டி நாளை காலையில் அது உறுதியாகப்படும் என்று சொல்லி கேள்விப்படுறேன். அப்படின்னு சொன்னால், அதாவது தாவேகா விஜயனுடைய கட்சியும் காங்கிரஸும் கூட்டணி பேச்சுவார்த்தையை ரகசியமாக ஆதவர்ஜுனா ரெட்டி தலைமையில் ஹைதராபாத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் வருகிறது. தச்சமால் அந்த கூட்டணி உண்மையிலே உறுதியாகமாயிருந்தால், இந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏனைய தமிழ் தேசியவாதிகளும் புலம்பெயர் தமிழர்களும் உலக தமிழர்களும் எந்த நிலையை விடுப்பார்கள்? இவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? ஒரு இனத்தை அழித்தொழித்து ஒரு மிக பெரும் வரலாறு கொண்ட ஒரு லட்சிய வகையோடு போராடி ஒரு அமைப்பை, ஒரு மக்களையும் அந்த கொன்றொழித்ததற்கு முக்கிய காரணமாக இருந்த காங்கிரஸோடு விஜய் தாவேகா கட்சி கூட்டணி சேர்ந்தால் உங்களுடைய ஆதரவும் கருத்துகளும் எப்படி இருக்க போகிறது? இதுதான் நான் உங்கள் மீது வைக்கப்படுகின்ற மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதற்கு பிறகும் பாய்ந்து விழுந்து நீங்கள் முட்டுக் கொடுப்பீங்களா, இல்லைன்னு சொன்னால் அதை எதிர்க்கிறீங்களான்னு சொல்லி பார்த்து கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த விஜய் நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொன்னால் அவருக்கு எந்த விதமான அரசியல் தெளிவும் இல்லாத ஒரு நபர் தான், அதனால் எதிர்க்கிறோம். ராகுல் காந்தியும் அதே போன்றவர் தான். அவர் எந்த விதமான அரசியல் தெளிவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவரும் ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விளையாட்டு பிள்ளை தான். ஸோ இருவரும் சேருகிறார்கள் சொன்னால் நிச்சயம் அது தமிழ் தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் இருக்கும். முக்கியமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நிற்கின்ற அந்த காரைக்குடி தொகுதியில் நிச்சயமாக காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தலைமையில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்பார்கள். அதே போன்று அதிமுக பிஜேபி தலைமையிலான கூட்டணி பிஜேபி. இங்கே திமுக சார்பில் இவர்கள் இருவரையும் தோற்கடிக்க வேண்டும் என்றதுக்காகவே யாராவது ஒரு வேட்பாளரை கண்ணமூடிக்கொண்டு நிறுத்துவார்கள். இது அனைத்துமே நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த முறை உறுதியாக சில உறுப்பினர்களோடு எம்எல்ஏக்களோடு உள்ளே சென்று பெரிய ஒரு குரலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நன்றி. உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள். வணக்கம்.